ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அரசு காப்பீடு துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் வேக்கன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பியூர் கவர்மெண்ட் ஜாப் தான். இதுக்கு வந்து எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே வந்து 50,000 சேலரி இருக்கும். அது போக உங்களுக்கு மற்ற அலவன்சஸ் எல்லாமே சேர்ந்து வரும். இது என்ன மாதிரியான ஜாப், இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கேருந்து வந்திருக்கு, எல்லாமே இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் போ சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுதான் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். NICLனு சொல்லிட்டு ஒரு நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 18th ஜூலை இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. லாஸ்ட் டேட் வந்து 7th ஆகஸ்ட்டு. இதுக்கான எக்ஸாமினேஷன் 2 லெவல் இருக்குது. ஒன்று வந்து ஆகஸ்ட் மந்த்தும் இன்னொன்று வந்து அக்டோபர் மந்த்தும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேரக்ட் இன்டர்வியூ கிடையாது. இந்த எக்ஸாம் மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் கிடச்சிரும். டோட்டலாக 500+ வேக்கன்சிஸ் இருக்குது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக. ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு கேட்டகரிக்குமே தனித்தனியாக போட்டிருப்பாங்க வேக்கன்சிஸு. நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷனில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அதை செக் பண்ணிக்கோங்க. உங்கள் கேட்டகரிக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது எல்லாமே வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட் வந்து மினிமமாக 21 வயசுலேருந்து மேக்ஸிமமாக 30 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இது கவர்மெண்ட் ஜாப்ன்றனால அந்த ரூல்ஸ் படி உங்களுக்கு ரிலாக்ஸேஷன்ஸும் இருக்குது. SC/STயாக இருந்தால் 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. OBCயாக இருந்தால் வந்து 3 இயர்ஸ் கொடுக்குறாங்க. எக்ஸ்-சர்வீஸ்மேனாக இருந்தாங்கன்னா 10 இயர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிஸ்க்குமே ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அந்தந்த கவர்மெண்ட் ரூல்ஸ் படி. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின். ஸோ நீங்கள் எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே தேவை கிடையாது. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்னு சொல்லிட்டு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க அவங்க. ஸோ அது வேணும் அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷனில் அதை டிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான் 2 லெவல் எக்ஸாம் தான். ப்ரிலிமினரி எக்ஸாமும் மெயின் எக்ஸாமும் இருக்கும். ஸோ ப்ரிலிமினரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 3 சப்ஜெக்ட்டு 3 கேட்டகரி இருக்குது. இங்கிலீஷு, ரீசனிங் எபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். இந்த 3 சப்ஜெக்ட்ஸ்லேருந்து 100 கொஷின்ஸு 100 மார்க்ஸுக்கு இருக்கும். 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. லாங்குவேஜ் வந்து எய்தர் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி, இது ரெண்டில் நீங்கள் எதனாலும் சூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். அடுத்து செகண்ட் ஃபேஸ் மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பு தான். அதுலேயுமே ரீசனிங், இங்கிலீஷு, நியூமரிக்கல் எபிலிட்டி, ஜென்ரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ், மொத்தம் 5 டாபிக்ஸ் இருக்குது. 200 மார்க்ஸ்க்கு 200 கொஷின்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 2 ஹவர்ஸ்க்கு வந்து இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும். இதுவும் வந்து இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி 2 லாங்குவேஜில் நீங்கள் எதனாலும் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். இந்த 2 லெவலுமே நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து ஒரு ரீஜியனல் லாங்குவேஜ் டெஸ்ட்டுன்னு வைப்பாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ் வந்து உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அது மட்டும்தான். அதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் போட்டுருவாங்க. எக்ஸாமுக்கான சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயுமே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எங்கே இருக்குன்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, மதுரை, நாமக்கல், தஞ்சாவூர், விருதுநகர், இந்த டிஸ்ட்ரிக்ஸில் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்டர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த சென்டர்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. 850 வந்து எல்லோரும் பே பண்ணணும். ஆனால் SC/ST, PWD, எக்ஸ்-சர்வீஸ்மேனாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபீஸ் பேமெண்ட் கிடையாது, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். மிச்சம் எல்லாருமே வந்து 850 ருபீஸ் வந்து பே பண்ணணும். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஹவு டு அப்ளைன்னு நோட்டிஃபிகேஷனில் ஒரு காலம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி அப்ளை பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. அவங்களோட வெப்சைட் லிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் அப்ளிகேஷன் லிங்க்கு அதை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து நோட்டிஃபிகேஷன், அப்ளை லிங்க்கு எல்லாமே நானும் கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாக அதை கிளிக் பண்ணியே போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் எப்படி அப்ளை பண்ணணுன்றதை செக் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. பேமெண்ட் வந்து ஆன்லைன் மோடு தான். உங்களுக்கு வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ரூபே, மாஸ்டர் கார்டு இந்த மாதிரி நீங்கள் நெட் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங் வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும், எவ்வளோ MB KBயில் இருக்கணும், என்ன சைஸில் இருக்கணும், எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும். அது வந்து மினிமம் 6 மாதம் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் வந்து உங்களுக்கான சேலரி வந்து 25,000 வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு அதுக்கப்புறம் ப்ரொபேஷன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சேலரியோட ஸ்கேல் ஆஃப் பேன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி எவ்வளோ லெவல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து 1 lakh வரைக்கும் கொடுத்துருக்காங்க.
ஆனால் நீங்கள் ஜாயின் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து 50,000 53,000 வந்து சேலரி இருக்கும். அது போக மற்ற அலவன்சஸ் எல்லாமே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் மற்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஃபுல்லாக கிளியராக படிச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, அப்ளை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் தாராளமாக எழுதலாம். ரெண்டுக்குமே வந்து ஒரே சிலபஸ் தான். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.